ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஜெயக்கொடியானவர். உன்னத பாட்டு 2:4 சொல்கிறது, என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு கொடியுண்டு. அந்த கொடியை அமைக்கும் போது தேச தலைவர்கள் ஒன்றாய் கூடி ஒரு நோக்கத்தோடு, ஒரு காரணத்தோடு அதன் நிறங்களையும் அதிலுள்ள சின்னங்களையும் அமைக்கிறார்கள். அதிலுள்ள ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அதில் வருகிற சின்னங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. உதாரணமாக இந்திய தேசிய கொடியை பாருங்கள். அதன் மேல் உள்ள சிவப்பு நிறம் நமது நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகள் சிந்திய இரத்தத்தை நினைவுபடுத்துகிறது. அடுத்து வரும் வெள்ளை நிறம் நமது தேசம் சமாதானத்தை விரும்புகிறது என்பதை காண்பிக்கிறது. பச்சை நிறம் நம் தேசம் பசுமையானதாக, செழிப்பானதாக விளங்கும் என்பதை காண்பிக்கிறது. நடுவில் உள்ள சக்கரம் அசோகரின் சின்னத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. 2 தேசங்களுக்கிடையே யுத்தம் நடந்து அதில் ஜெயிக்கிற தேசமானது தோற்றுப்போன தேசத்தின் தலைநகரில் தன்னுடைய கொடியை ஏற்றுவது வழக்கம். இமயமலை உச்சியை அடைந்த டென்சிங் என்பவர் அங்கே நமது தேசத்தின் கொடியை ஏற்றினார். விண்வெளிக்கு சென்ற ஆம்ஸ்ட்ராங் என்ற அமெரிக்க விண்வெளி வீரர் அமெரிக்க தேசத்தின் கொடியை சந்திரனில் ஏற்றி வைத்தார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு கொடியுண்டு. அதுதான் கல்வாரி சிலுவை கொடியாகும். அங்கே கிறிஸ்து உலகம், மாம்சம், பிசாசை ஜெயித்து வெற்றி சிறந்தார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தரே ஜெயக்கொடியாய் இருக்கிறார். அவரே நம்முடைய யெகோவா நிசி. சத்துருக்களின் சேனைகளை சங்காரம் பண்ணும் ஜெயக்கொடியாய் அவர் விளங்குகிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க ஜெயக்கொடியாக கர்த்தர் முன்னே செல்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். முதலில் ஒரு கொடியை அரசாங்கத்திற்கென்று உருவாக்கினவர்கள் எகிப்தியர்கள்தான். அவர்கள் துண்டை ஒரு கோலில் கட்டி உயர்த்தும் போது அந்த கொடியை ஜனங்கள் பின்தொடர்ந்து போவார்கள். ஒவ்வொரு சேனை தளபதிக்கும் வெவ்வேறு நிறங்களில் கொடி இருக்கும். எதிரியாகிய பகைவர் இருக்கும் திசையை நோக்கி வீரர்கள் முன்னேறி போர் புரிவார்கள். நமக்கு கல்வாரி கொடியாய் இருக்கிறது. அந்த கொடி எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய நேசத்தையும் அன்பையும் காண்பிக்கிறது. என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று சொல்லி சூலமித்தி மகிழ்கிறாள். உன்னத பாட்டு 2:4. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அளவற்ற அன்பையும் நேசத்தையும் கிருபையும் கல்வாரி கொடியிலே காண்கிறோம். அந்த கல்வாரி கொடியிலே வெண்மை நிறத்தையும் சிகப்பு நிறத்தையும் காண முடியும். வெண்மை என்பது கிறிஸ்து தன் பாடுகளில் பரிசுத்தமாய் திகழ்ந்ததையும், சிகப்பு என்பது அவருடைய இரத்தத்தின் தியாகத்தையும் குறிக்கிறது. வேதம் சொல்கிறது, உன்னத பாட்டு 5:10, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். தேவப்பிள்ளைகளே, அந்த கல்வாரி கொடியை நோக்கி பாருங்கள். இன்றைய நினைவிற்கு 20 சங்கீதம் 5 நாங்கள் உங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். இன்றைய வேத வாசிப்பு
காலை யோபு 17, 18 மற்றும் 19 அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10 அதிகாரம் 1 23 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்ப வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நம் நேசர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.